டேய் ஏன்டா நெளிகிற? அவசரமாக யூரின் வருதுடா, ரொம்ப நேரமாக அடக்கிட்டு இருக்கேன். அடக்கிக்கிட்டு இருக்கியா? வந்தால் போக வேண்டியதாண்டா, அதே அடக்கிட்டு இருக்க. டேய் இன்னும் பிரேக் டைமே வரலடா, எனக்கு ஒர்க் வேறு முடிக்காமல் இருக்கேன். டிஎல் பார்த்தானா சத்தம் போடுவார். டேய் உனக்கு ஒர்க்கு முக்கியமா உசுறு முக்கியமா? இப்படியே அடக்கிட்டு உட்காந்துன்னு வச்சுக்க, அப்போ கூடிய சீக்கிரம் மேலே போக டேய் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதாடா, இப்போ பார்த்தாலும் அகச்சொல்லா சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா பண்ணுறது? நானும் நல்லபடியாக பேசணும் தான் நினைக்கிறேன், ஆனால் இப்பெல்லாம் சொன்னால் தானே கேட்குறீங்க. சரி வா, யூரின் நடக்கணும், என்ன பிரச்சனை ஒரு சொல்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குடா, அந்த ரெஸ்ட் ரூம் போகிறேன் போடா. டேய் கேட்டு போடா. ஆமாடா, சும்மா இருந்த பீதியை கிளப்பி விட்டு இப்போ கேட்டு போடான்னு சொல்லு. ஊரா இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் கேட்குறாங்க, அப்புறம் நம்மளை முடிச்சுக்கிட்டா. மிஸ்டர் ஹரி, இவர் எங்க? சார் அர்ஜென்ட்டாக வருதுன்னு இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. ரெஸ்ட் ரூம் போயிருக்காரா? இன்னும் பிரேக் டைமே வரல, ஏன் அவரால் 10 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்ன? இல்லை சார். வாங்க சார், உங்களை பற்றி பெரிய பேசிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ண செத்தா போயிடும். வேணாம் சார், சொல்லாதீங்க, அவங்க கோச்சிப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி யூரின் ரொம்ப நேரம் அடக்கிட்டு இருந்தா போயிடும். எப்படி? இதை பார்த்தா சார் நீங்கள் எப்படி சொல்ல பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. யூரினை ஏன் அடக்கக்கூடாது, அது அடக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட யூரினரி ட்ராக்ட் சிறுநீர் பாதை எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி வேலை செய்யுது, நம்ம உடலில் முதல்ல சிறுநீர் எப்படி உற்பத்தி ஆகுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த 2 சைடில் இருக்கு இல்லையா, இதுதான் கிட்னி, நமக்கு நல்லா தெரியும், சிறுநீரகம். இதுலேருந்து வெளியில் இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி வரும், இதுக்கு யூரிட்டர் அதாவது சிறுநீர் குழாய் அப்படின்னு பேர். இது அப்படியே நேராக கீழே வந்து இந்த 2 பக்கத்தில் உள்ளது கீழே வந்து கீழே உள்ள இந்த இடத்துல சேரும். இந்த இடத்துக்கு யூரினரி பிளேடார் அப்படின்னு பேர். இதுக்கு கீழே ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் யூரின் வெளியேற பகுதி, இதுக்கு யூரித்ரா அப்படின்னு பேர். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட யூரினரி ட்ராக்ட். நம்ம கிட்னி நம்ம உடலில் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. கிட்னி சரியாக எந்த இடத்துல இருக்குன்னா, நம்ம வயிற்று பகுதியில் தோலுக்கு கீழே பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென் படலம் இருக்கும். இந்த படலம் தான் வயிற்று பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளையும் மூடி பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். இந்த படலத்துக்கு கீழே அப்டோமினல் கேவிட்டி அப்படின்னு அடிவயிற்று குழின்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த அப்டோமினல் கேவிட்டி பகுதிக்கு அப்படியே மேலே தான் நம்மளோட 2 சிறுநீரகங்களும் கிட்னியும் அமைஞ்சிருக்கும். இதில் நம்மளோட இடது பக்க கிட்னி வலது பக்க கிட்னி 2 இருக்கு இல்லையா, அதில் வலது பக்க கிட்னிக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளோட கல்லீரலும் டயஃப்ராம்னு சொல்லப்படுற உதரவிதானமும் இருக்கும். அப்படியே இடது பக்க கிட்னிக்கு பார்த்தா அதுக்கு மேலே அதே டயஃப்ராம்ன்ற உதரவிதானமும் மண்ணீரல் ஸ்ப்ளீனும் அமைஞ்சிருக்கும். இதில் நம்மளோட வலது பக்க சிறுநீரகத்துக்கு மேலே கல்லீரல் இருக்கிறதுனால அதுக்கு இடம் தரத்துக்காக வலது பக்க சிறுநீரகம் கொஞ்சம் கீழே இறங்கியும் சின்னதாகவும், இடத்தோடு ஒப்பிடும்போது வலது பக்க சிறுநீரகம் கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் உள்நோக்கினா அந்த இடது பக்க சிறுநீரகத்தை நோக்கி சாஞ்ச மாதிரியும் மேல் பகுதி சாஞ்ச மாதிரியும் அமைஞ்சிருக்கும். அப்படின்னா நம்மளோட 2 சிறுநீரகமும் சரியான உடம்புல எந்த இடத்துல இருக்குன்னா, பின்பக்க முதுகெலும்புலேருந்து கொஞ்சம் முன்னாடி, அதாவது நம்மளோட வயிற்று பகுதிக்கு அப்படியே பின்பக்கத்தில் தான் சிறுநீரகங்கள் அமைஞ்சிருக்கு, முன்பக்கத்தில் கிடையாது. நம்ம கிட்னிக்கு மெடிக்கல் டேர்மில் ரீனல்னு பேர். இந்த 2 கிட்னிக்கும் இந்த பக்கத்தில் குழிவாக ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு ஹைலம்னு பேர், அதாவது ரீனல் ஹைலம் அப்படின்னு பேர். இந்த பகுதி வழியாக தான் நம்ம கிட்னிக்கு தேவையான ரத்தம்லாம் உள்ளே போகும். இதில் உள்ள இந்த ரீனல் ஆர்டரி வழியாக இதயத்திலேருந்து வர ரத்தம், ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தம் கிட்னிக்குள்ளே போகும். இப்படி போகிற இந்த ரத்தம் உள்ளுக்குள்ளே சில ப்ராசஸ்லாம் நடந்ததுக்கப்புறமா அங்கே உள்ள ரீனல் வெயின் வழியாக அப்படியே வெளியில் வந்து மறுபடியும் இதயத்துக்கு போகும். இந்த ரீனல் ஆர்டரி ரீனல் வெயின் அதுக்கு கீழே இந்த பகுதியில் ஒரு டியூப் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் யூரிட்டர்னு பேர். இதுதான் சிறுநீர் குழாய். இது வழியாக தான் கிட்னிக்குள்ளேருந்து சிறுநீர் அப்படியே வெளியில் வந்து கீழ் நோக்கி வரும். நம்ம சிறுநீரகத்தோட முக்கியமான வேலையே நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சுத்தம் பண்ணுறது தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறுநீரகத்துக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான வேலைகளும் இருக்குது. இப்போது நம்ம சிறுநீரகத்தில் எப்படி சிறுநீர் உற்பத்தி ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுப்போம். நம்ம சிறுநீரகம் மொத்தம் 3 அடுக்குகளாக, உள்பக்கம் குறுக்கு வெட்டில் வெட்டி பார்த்தோம்னா 3 அடுக்குகளாக இருக்கும். அதில் வெளிப்புறமாக இருக்கிற இந்த பகுதிக்கு ரீனல் கோர்டெக்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு அப்படியே உள்ளே இருக்கிற இந்த பகுதிக்கு ரீனல் மெடுல்லா அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது இன்னும் ஓரமாக அந்த ஹைலமை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு ரீனல் பெல்விஸ் அப்படின்னு பேர். இதில் இந்த ரீனல் மெடுல்லா இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் பார்த்தா முக்கோணமாக இருக்கும். இப்படி முக்கோணமாக இருக்கிற இந்த பகுதிகளுக்கு பார்க்குறதுக்கு இது பிரமிட் ஷேப்பில் இருக்கிறதுனால ரீனல் பிரமிட்னு பேர். இந்த ரீனல் பிரமிடையும் இந்த ரீனல் கோர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, சிறுநீரகத்துக்கு அவுட்டர் லேயரில், இந்த ரீனல் கோர்டெக்ஸையும் சேர்த்த பகுதிக்கு ரீனல் லோபியூல்ஸ் அப்படின்னு பேர். இது ஒவ்வொரு சிறுநீரகத்திலையும் 7லேருந்து 18 அளவில் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த எண்ணிக்கை மாறுபடலாம். இந்த லோப்ஸ்லாம் அப்படியே ஒன்றா வந்து மைனர் கேலிக்ஸ்ன்ற இந்த இடத்துல வந்து சேரும். இந்த மைனர் கேலிக்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள மேஜர் கேலிக்ஸில் போய் சேரும். இந்த மேஜர் கேலிக்ஸ் யூரிட்டர்ன்ற அந்த சிறுநீர் குழாயில் போய் சேரும். நம்ம சிறுநீரகத்தில் இந்த ரீனல் கோர்டெக்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக நெஃப்ரான்னு சொல்லப்படுற
வர்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நெஃப்ரான் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். சிறுநீரகத்தில் இருக்கிற அமைப்புலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. இந்த நெஃப்ரானில் ஒரு சின்னதாக தலை மாதிரியான ஒரு பகுதி முனையில் இருக்கும். இந்த பகுதிக்கு பவுமன் கேப்சூல் அப்படின்னு பேர். இந்த பவுமன் கேப்சூல் பகுதியில் தான் நம்ம ரத்தத்திலேருந்து உள்ள அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் வடிகட்டப்பட்டு யூரினாக மாற்றப்படுது. சரி, இப்போது இது அந்த வேலையை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்மளோட நெஃப்ரானோட முனையில் இருக்கக்கூடிய இந்த பவுமன் கேப்சூல் சரியாக சொல்லணும்னா சிறுநீரகத்தோட அந்த ரீனல் கோர்டெக்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். அந்த பவுமன் கேப்சூல்லேருந்து அப்படியே ஒரு சின்ன டியூபியூல் மாதிரி ஒரு சின்ன டியூப் மாதிரி ஒரு அமைப்பு வெளில வரும். இது வளைஞ்சு போகும். இந்த டியூப் 3 செக்மெண்ட்டாக 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதில் அந்த பவுமன் கேப்சூல் அந்த ரீனல் கோர்டெக்ஸில் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அந்த வெளியில் வர அந்த டியூபோட மற்ற பகுதியெல்லாம் கீழே உள்ள ரீனல் மெடுல்லா பகுதியில் இருக்கும். இந்த நெஃப்ரான்லாம் ஒவ்வொரு கிட்னிலையும் 1 மில்லியனுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இதயத்திலேருந்து வெளில வர ரத்தத்தில் 20% ரத்தம் நம்ம கிட்னிக்கு தான் போய் சேருது. இதயத்திலேருந்து ரத்தம் வெளியில் வந்து அப்டோமினல் ஆர்டா வழியாக அப்படியே கீழே இறங்கி வந்து 2 சிறுநீரகத்துக்கு பக்கத்தில் வந்ததும் அப்படியே 2 கிளையாக பிரியும். இந்த 2 கிளையில் வலது பக்க கிட்னிக்கு போகிற அந்த பகுதிக்கு ரைட் ரீனல் ஆர்டரி அப்படின்னும், இடது பக்க கிட்னிக்கு போகிற இந்த பகுதிக்கு லெஃப்ட் ரீனல் ஆர்டரி அப்படின்னு பேர். இப்படி 2ஆக பிரிஞ்சு வர்றது அப்படியே அந்த கிட்னியோட ஹைலம் பகுதி வழியாக உள்நோக்கி போகும். உள்ளே போனதுக்கப்புறமா அது இன்னும் பல கிளைகளாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு கிளையாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போதும் இன்னும் டீப்பாக உள்ளே போகும்போதும் அதோட சைஸும் சின்னதாகி ரொம்ப சின்னதாக மாறிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் கண்ணாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு சின்னதாக மாறி அது நம்மளோட நெஃப்ரானோட தலைப்பகுதியான அந்த முனையில் இருக்கக்கூடிய அந்த பவுமன் கேப்சூல் அப்படின்ற அந்த பகுதிக்கு போய் சேரும். இப்படி பவுமன் கேப்சூல் கிட்ட வர இந்த ஆர்டரிக்கு அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் அப்படின்னு பேர். இந்த ஆர்ட்ரியோல் அப்படியே உள்ளே வந்து பவுமன் கேப்சூலுக்குள்ளே போனதுக்கப்புறமா நிறைய சுற்றி ஒரு முடிச்சு போல ஒரு அமைப்பில் மாறும். இதுக்கு குளோமருலஸ் அப்படின்னு பேர். இந்த முடிச்சுக்கு குளோமருலஸ் அப்படின்னு பேர். இந்த முடிச்சில் தான் அப்படியே இங்கேருந்து பவுமன் கேப்சூலுக்கு அந்த ரத்தத்தில் உள்ள மற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வடிகட்டப்பட்டு போய் சேரும். இப்படி குளோமருலஸில் வடிகட்டப்பட்ட அந்த ரத்தம் எதிர்பக்கத்தில் வெளியேறுது இல்லையா, இந்த ஆர்டரிக்கு எஃபரண்ட் ஆர்ட்ரியோல் அப்படின்னு பேர். இந்த ஆர்ட்ரியோல் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து கேபிலரியாக கண்டினியூ ஆகி அப்படியே கிட்னியை விட்டு வெளியில் வந்து இன்ஃபீரியர் வீனக்கேவா வழியாக மறுபடியும் போய் ஹார்ட்டுக்கே சேர்ந்துடும். இந்த பவுமன் கேப்சூல் பகுதியில் வடிகட்டப்பட்டுச்சு இல்லையா, அதுதான் அப்படியே வெளியில் வந்து இந்த ஹைலம் வழியாக அந்த யூரிட்டர் வழியாக வெளியில் வந்து சிறுநீராக வெளியேறுது. இப்படி நமக்கு சிறுநீர் உருவாகிறதுல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 ஃபில்ட்ரேஷன், 2வது ரீஅப்சர்ப்ஷன், 3வது எக்ஸ்கிரீஷன். இதில் முதல்ல நம்ம ஃபில்ட்ரேஷன், அந்த வடிகட்டுற ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றதை முதல்ல பார்த்துருக்கோம். பவுமன் கேப்சூலுக்குள்ளே இந்த அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்லேருந்து ரத்தம் உள்ளுக்குள்ளே வருது இல்லையா, இது உள்ளே வந்து இந்த குளோமருலஸ்குள்ளே சின்னதாக சுற்றி போகுது இல்லையா, இந்த குளோமருலஸ் பகுதியில் அந்த பவுமன் கேப்சூலில் தான் ரத்தம் வடிகட்டப்படுது. எப்படின்னா இந்த பகுதியில் உள்ள அந்த ஆர்டரியோலில் சின்னதாக துளைகள் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள செல்ஸ் எல்லாம் செமி பர்மியபுளாக தனக்கு தேவையானதை மட்டும் வடிகட்டக்கூடியதாக அந்த தன்மையோடு இருக்கும். இப்படி இருக்கிறதுனால அங்கே நிறைய டைனியான சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது ரத்தத்தில் உள்ள சில பொருட்களை மட்டும் வடிகட்டும். எந்த அளவில் உள்ள பொருட்களை வடிகட்டும்னா 1.8 நேனோமீட்டர் அளவுள்ள பொருட்களை மட்டும் வடிகட்டி அப்படியே வெளியில் ஏற்றிடும். எந்தெந்த பொருட்கள்லாம் அப்படி 1.8 நேனோமீட்டருக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னா வாட்டர், சோடியம், மினரல் சால்ட்ஸு, அமினோ ஆசிட்ஸு, இன்சுலின், குளுக்கோஸு, யூரியா, யூரிக் ஆசிடு, அப்புறம் சில டாக்ஸின்ஸு, ட்ரக்ஸு இதெல்லாம் வெளியேற்றப்படும். ஆனால் இதில் 3.6 நேனோமீட்டருக்கு மேலே பெருசாக உள்ள எந்த ஒரு பொருளும் வடிகட்டப்பட்டு வெளியேறாது. அப்படி நம்ம ரத்தத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா, நம்ம ரத்தத்தில் உள்ள ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸு, பிளேட்லெட்ஸு இதெல்லாம் சைஸில் கொஞ்சம் பெருசுன்றதுனால இந்த சின்ன துளை வழியாக இதெல்லாம் வெளியேறாது, அப்படியே ரத்தத்தோட போயிடும். இப்படி சுத்தமாகிற ரத்தம் அடுத்த பகுதியில் வெளில வரும். சரி, இப்போது இந்த சின்ன துளை வழியாக இந்த பொருட்கள்லாம் வெளியில் வரணும்னா அந்த இடத்துல ஒரு ஹையான ப்ரெஷர் ஒன்று பில்ட் ஆகும் இல்லையா, அந்த ப்ரெஷர் எப்படி பில்ட் ஆகும்னா உள்ளுக்குள்ளே இந்த பவுமன் கேப்சூலுக்குள்ளே அஃபரண்ட் ஆர்டரியோல்ன்ற வழியாக பிளட் உள்ளே வந்துச்சு இல்லையா, இது அந்த பவுமன் கேப்சூலுக்குள்ளே சின்னதாக சுற்றி அந்த குளோமருலஸாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது அது வெளியேற அந்த பகுதியிலையும் ஒரு ஆர்டரி தான் இருக்குது. பொதுவாக இப்படி ஒரு சின்னதாக சுற்றி அடுத்த பகுதியில் இன்னொன்று வெளியேறுது அப்படின்னா அந்த இடத்துல அது கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேபிலரிஸ் எல்லாமே ஒரு பக்கம் ஆர்டரி இருக்குன்னா இன்னொரு பக்கம் வெயினாக தான் மாறும். ஆனால் இந்த இடத்துல பவுமன் கேப்சூலுக்குள்ளே வர இந்த குளோமருலஸில் மட்டும் ஒரு பக்கம் ஆர்டரி, அதுக்கு எதிர்பக்கம் அந்த ரத்தம் வெளியேற அந்த பக்கத்தில் அதுவுமே ஆர்டரியாக தான் இருக்குது. இதில் ரத்தம் உள்ளே வர அந்த அஃபரண்ட் ஆர்டரியோல் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படியே வெளியேறுது இல்லையா, அதுக்கு எஃபரண்ட் ஆர்டரியோல்னு பேர் இல்லையா, இது அந்த அஃபரண்ட் ஆர்டரியோலை விட சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்படி சின்னதாக இருக்கிறதால இது வழியாக ரத்தம் வெளில வரதுக்கு கொஞ்சம் அதிக அழுத்தத்தை கொடுத்து தான் வெளில வரணும். இதனால உள்ளுக்குள்ளே அந்த பவுமன் கேப்சூலுக்குள்ளே அந்த குளோமருலஸ்குள்ளே ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். இந்த ப்ரெஷர் தான் உள்ளுக்குள்ளே உள்ள ரத்தத்தில் உள்ள அந்த டாக்ஸின்ஸை, தேவையற்ற பொருட்கள்லாம் வடிகட்டுறதுக்கு பயன்படுது. ஓகே, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரீஅப்சர்ப்ஷன்.
இது இப்படி ஃபில்டர் ஆகி பவுமன் கேப்சூல் வழியாக அப்படியே அந்த சின்ன டியூப் வழியாக வெளியில் வர அந்த பொருட்களில் நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்களுமே தேவையான மினரல்ஸ்லாம் கூட ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். அதை நம்ம உடம்புக்கு மறுபடியும் ரீஅப்சர்வ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டியூப். இந்த டியூபெல்லாம் 3 செக்மெண்ட்ஸாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? இதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அதுக்குன்னு உரிய தனி ரிசப்டார்ஸோடு இருக்கும். அதாவது அதை கடந்து எந்தெந்த பொருள்லாம் போகுதோ அதில் தனக்கான பொருளை ஈர்க்கக்கூடிய ரிசப்டார்ஸோடு இருக்கும். அந்த ரிசப்டார்ஸ் தனக்கான பொருளை ஈர்த்து மறுபடியும் உடம்புக்கே கொடுத்துரும். இப்படி எதெல்லாம் அது மறுபடியும் ரீஅப்சர்வ் பண்ணிக்கும்னா வாட்டர், சில மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், சில ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி இன்னும் சிலதை உடம்புக்கு தேவையானதை தேவைப்படுங்கிற நேரத்தில் ரீஅப்சர்வ் பண்ணிவிட்டு யூரியா, யூரிக் ஆசிட், ட்ரக்ஸு, டாக்ஸின்ஸு இதெல்லாம் வெளியேற்றிடும். இதுதான் யூரின். இப்போ கடைசியாக எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ். இப்படி உருவாகின யூரின் எல்லாம் அப்படியே ஒரு டியூப்பில் வந்து மொத்தமாக ஒரு டியூப்பில் கலெக்ட் ஆகி இந்த லோபியூல்ஸ்க்கு வந்து சேரும். இந்த லோபியூல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைனர் கேலிக்ஸ்லையும் அப்புறம் இந்த மைனர் கேலிக்ஸில் சேர்ந்த யூரின்லாம் அங்கேருந்து இந்த மேஜர் கேலிக்ஸுக்கும் மாறி அந்த மேஜர் கேலிக்ஸ்லேருந்து அது அப்படியே யூரிட்டர்ன்ற அந்த சிறுநீர் குழாய்க்கு போய் அந்த 2 பக்கம் உள்ள சிறுநீர் குழாயும் அப்படியே கீழ் நோக்கி இறங்கி வந்து யூரினரி பிளேடாரில் யூரினை சேர்க்கும். இங்கே யூரினரி பிளேடாரில் யூரின் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த பிளேடாரில் இருக்கக்கூடிய சில நர்வ்ஸ் எல்லாம் நம்ம மூளைக்கு போதும், பிளேடார் ஃபுல் ஆகிடுச்சு, வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி சிக்னல் விடும். இப்போது மூளைக்கு போன இந்த சிக்னலை மூளை ரிசீவ் பண்ணி மூளையில் உள்ள செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்ற பகுதி ரிட்டன் ஒரு சிக்னலாக இருக்கும். ஓகே, யூரித்ரா பகுதியை ஓப்பன் பண்ணி யூரினை வெளியேற்று அப்படின்னு அந்த சிக்னல் சொல்லும். இந்த சிக்னல் கிடைச்சதும் இந்த யூரினரி பிளேடார் கீழே உள்ள இந்த யூரித்ரா பகுதி ஓப்பன் ஆகி சிறுநீர் வெளியேறும். சரி, இப்போது நம்ம ரொம்ப நேரமாக யூரினை அடக்கி வச்சுருந்தா நம்ம உடம்புக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். நம்ம அடக்கி வச்சுருக்க அந்த யூரின் நம்மளோட யூரினரி பிளேடரில் போயிட்டு தான் சேவ் ஆகி இருக்கும் இல்லையா? இங்கே யூரின் அதிகமாக சேவ் ஆகி இருக்கிறதுனால அந்த பிளேடரோட உள்பகுதியில் ஈரப்பதமும் கொஞ்சம் சூடாகவும் ஒரு இதமான சூடாகவும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இது பாக்டீரியாக்கள் அதிகமாக வளர்கிறதுக்கு ஏற்ற இடமாக மாறிடுது. அதனால நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு ஒவ்வாத பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக வளர ஆரம்பித்து நிறைய பெருக ஆரம்பிக்கும். யூரினை ரொம்ப நேரமாக நம்ம அடக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பாக்டீரியாஸ் ரொம்ப அதிகமாக பெருகி நம்ம யூரினரி பிளேடரோட அந்த சுவர் பகுதிகளெலாம் டேமேஜ் பண்ண ஆரம்பித்து அந்த பிளேடரில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்திடும். இதே மாதிரி ரொம்ப நேரமாக நம்ம யூரினை அடக்கியே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பிளேடர் பகுதி ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும். இதோட ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய அந்த தன்மை ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே அது ஸ்ட்ரெச் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது மறுபடியும் அந்த எலாஸ்டிக் தன்மையை இழந்துடும். அதாவது மறுபடியும் ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் யூரின் போனோடனே திரும்ப சுருங்கணும் இல்லையா? இந்த தன்மையை இழந்துடும். இப்படி இழந்துருச்சுன்னா நம்ம யூரின் எப்போல்லாம் போய் பாஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அது முழுசாக சுருங்காது. அப்படி முழுசாக சுருங்காததுனால யூரினை வெளியேற்றத்துக்கான அழுத்தம் முழுசாக கிடைக்காது. அதனால அந்த பிளேடருக்குள்ளே இருக்கக்கூடிய யூரின் முழுசாக வெளியேறாமல் ஒவ்வொரு தடவை நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் யூரின், ஒரு குறிப்பிட்ட அளவு யூரின் உள்ளுக்குள்ளே அப்படியே தேங்கியே இருந்துகிட்டு இருக்கும். இதுவும் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் இன்னும் முழுசாக போகாத மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லேயே நாம் எப்போதும் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இது போய் முடிஞ்சிடும். கடைசி வரைக்கும் இது நீடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது இப்படி நம்ம தேக்கியே வச்சுக்கிட்டு இருக்கோம், யூரினே போகாமல் இருக்கோங்கும் போது உள்ளுக்குள்ளே தேங்குற அந்த யூரின் பிளேடார்லேருந்து அப்படியே மேலே போய் அந்த யூரிட்டர் வழியாக அந்த சிறுநீர் குழாய் வழியாக மேலே போய் மறுபடியும் கிட்னிக்கே போய் சேர்ந்துடும். இப்படி கிட்னிக்கே போகிறதுனால அது அதில் உள்ள கெமிக்கல்ஸோடையும் அதில் உள்ள டாக்ஸின்ஸோடையும் அதில் உள்ள பாக்டீரியாஸோடையும் தான் போகுதுன்றனால இது கிட்னியையுமே கெட்டு போக வைக்க வாய்ப்பு இருக்குது. இது கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி கிட்னியை மொத்தமாகவே செயலிழக்க வச்சதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த யூரினரி பிளேடாருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் யூரினை தாங்கிக்கிற தன்மை இருக்கும். சரியாக சொல்லணும்னா 400 மில்லிலிட்டர்லேருந்து 600 மில்லிலிட்டருக்குள்ள யூரின் வந்துச்சுன்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த அளவுக்கு நெருங்கும் போதே நமக்கு யூரின் போகணும் அப்படின்ற சிக்னலை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம யூரினை வெளியேற்றியே ஆகணும். அந்த அளவுக்கு நமக்கு அர்ஜென்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம அப்பயும் யூரினை வெளியேற்றலை, அடக்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா யூரினரி பிளேடார்லேருந்து மூளைக்கு சிக்னல் அனுப்புகிற அந்த நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு கட்டத்தில் அதுக்கு பழகி போய் உள்ளே ஃபில் ஆகிடுச்சு, அதை இன்னும் வெளியேற்றணும் அப்படின்ற சிக்னலை மூளைக்கு அனுப்புறதே ஒரு கட்டத்தில் நிறுத்திடும். இதனால தான் நம்ம ரொம்ப நேரமாக யூரின் அடக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உணர்வோம். இப்போ நமக்கு யூரின் வரல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு உணர்றது. இப்படி சிக்னல் அனுப்புறதை நிறுத்திடுறதுனால சிக்னல் தான் நின்று போச்சே தவிர யூரின் அர்ஜென்ட்டாக வருதுன்ற அந்த உணர்வு தான் நமக்கு வரலையே தவிர உள்ளுக்குள்ளே சிறுநீரகத்திலேருந்து இன்னும் சிறுநீர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் யூரினரி பிளேடாரில். இப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த 600 மில்லிலிட்டரையும் தாண்டி கிட்டத்தட்ட 1000 மில்லிலிட்டர் வரைக்கும் உள்ளுக்குள்ளே யூரினோட அளவு அதிகமாகும் போது 1000 மில்லிலிட்டர் கடந்துருச்சுன்னா ரொம்ப ரேர் கேஸில் இது அவங்க உணராமல் இருக்கும்போது
பொழுது யூரினரி பிளேடாரே வெடிச்சிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான். இப்படி நடந்துருச்சுன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக போய் முடிச்சிடலாம். இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கிறதுனால தான் தயவு செஞ்சு யூரின் வந்துச்சுன்னா உடனே போயிடுங்க, அதை அடக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு உயிர்மை எபிசோடில் அறிவியல் பூர்வமாக மரணம்ன்றது உண்மையாகவே என்ன, ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட் மரணம் அடைச்சிட்டாரு அப்படின்றத உறுதி பண்ணுறாங்க. நம்ம மூளைக்கும் நம்மளோட இதயத்துக்கும் மரணத்தை பொறுத்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, கோமா ஸ்டேஜுக்கும் பிரெயின் டெட்டுக்கும் என்ன வித்தியாசம், எதனால பிரெயின் டெட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் தானம் பண்ணுறாங்க, பிரெயின் டெட் ஆன ஒரு பேஷண்ட்டை மறுபடியும் பிழைக்க வைக்கவே முடியாதா அப்படின்றதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இப்போ தெரிகிற இந்த கார்டில் பேசியிருக்கோம். இது தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை இன்னொரு உயிர்மை எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டோட இணைஞ்சிருங்க.